தொழில் திட்டமிடல். அது தொழில் திட்டம் என்று சொன்னா என்னன்றதை நாங்க பார்ப்போம். தொழில் திட்டம் என்று சொன்னா நீங்க என்னத்தை விளங்கிக் கொள்றீங்க? தொழில் திட்டம் என்பது எங்கிட்ட தெரிவு செய்த நாங்க முதல் தெரிவு செய்த தொழில் யோசனை தொடர்பாக, நீங்க தெரிவு செய்த தொழில் யோசனை தொடர்பாக அதன் சரியான தகவல்களையும் அவற்றுக்கான கணிப்பீடுகளை மேற்கொண்டு சரியான ஒரு கணிப்பீட்டு முறையை மேற்கொள்வதுதான் நாங்கள் பொதுவாக ஒரு தொழில் திட்டத்தில் நாங்கள் பார்க்கிற விஷயம். அப்ப நாங்கள் தெரிவு செய்த தொழில் யோசனை தொடர்பான தகவல்கள், அவற்றை தகவல்கள் தொடர்பான கணிப்பீடுகளை மேற்கொண்டு நாங்கள் ஒரு அறிக்கை தயாரிப்பதை நாங்கள் பொதுவாக தொழில் திட்ட தயாரிப்பு நாங்கள் சொல்லுவோம். இப்ப தொழில் திட்டம் என்றது ஏன் எங்களுக்கு தேவை? தொழிலுக்கு ஏன் திட்டம் தேவை? பொதுவாக நாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடு கட்டுறதுன்னு சொன்னா வீட்டுக்கு முதல் பிளான் ஒன்று போடுவாங்க. ஏன் வீட்டுக்கு பிளான் போடுறாங்க? பொதுவாக வீட்டுக்கு பிளான் போடுறதுன்ற நோக்கம் எல்லாருக்கும் பெரிய வீடு கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனா அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான காசு அவர்கள்ட்ட இருக்காது. மற்றது அவர்கள் அந்த அளவு காசையும் அவர்களால் வெளியிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. இப்ப அதே நிலைமை அப்ப அவர்களிடம் இருக்கிற காசு எவ்வளவு, மற்றது பெறக்கூடிய காசு எவ்வளவு, அதை வச்சு கொண்டுதான் நாங்க பொதுவாக அந்த வீட்டை பிளான் பண்ணுவோம். அப்ப எப்படி அறை இருக்கணும், எப்படி இருக்கணும்ன்றதை நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு பிசினஸ் தொழில் யோசனையை தெரிவு செய்தால் அந்த தொழில் யோசனையை நாங்கள் எப்படி நாங்க செய்து கொள்ள போறோம், என்ன மாதிரி நாங்கள் செய்து கொள்ள போறோம் என்பது தொடர்பான எங்க தொழிலுக்கு ஒரு திட்டம் ஒன்று எங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். பொதுவாக நாங்கள் ஒரு தொழில் யோசனையை நாங்கள் தெரிவு செய்து அதற்கு நாங்கள் ஒரு திட்ட அறிக்கை ஒன்று தயாரிக்கும் பொழுது அந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதனுடைய நோக்கம் நாங்கள் என்னென்ன அந்த தொழில் திட்டத்தை செய்ய போறோம் என்கின்ற சரியான செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தொழில் திட்டம் தேவை. எப்படி எங்கென்ன தொழில் முயற்சியை நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் என்பது தொடர்பான எங்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு செயற்பாட்டு ஒழுங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற செயற்பாடுகள் ஒரு ஒழுங்கு நாங்கள் தயாரிக்க வேண்டி இருக்கும். அப்ப செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தொழில் திட்டம் தேவை. மற்றது இரண்டாவது விஷயம், நாங்கள் ஒரு தொழில் திட்டம் செய்யறதுன்ற நோக்கம், நாங்கள் அந்த தொழில் திட்டத்தை செய்யும் பொழுது முதலே நாங்கள் தீர்மானிப்போம் இந்த தொழில் திட்டம் செய்யறதுனால எங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், என்ன மாதிரி எங்க தொழில் முயற்சியால செய்யறதுனால போதிய அளவு லாபம் கிடைக்குமா இல்லையா என்றதை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இதை நாங்க சொல்றது தொழில் தீர்மானம் எடுப்பதற்கு. அதாவது நாங்கள் ஒரு வியாபார திட்டம் அல்லது தொழில் திட்டம் செய்யும் பொழுது இறுதியாக நாங்கள் நிதி பகுப்பாய்வு என்கின்ற ஒரு விடயம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். அந்த நிதி பகுப்பாய்வின் மூலம் நாங்கள் எங்கென்ன தொழில் யோசனை சாத்திய தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப தொழில் தீர்மானத்தை மேற்கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு தொழில் திட்டம் ஒன்று தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எங்களுக்கு தொழில் திட்டம் தயாரிக்கிறது இன்னும் ஒரு நோக்கம், நாங்க சில நேரம் எங்க தொழில் முயற்சி செய்யறதுக்கு தேவையான நிதி வசதியை நாங்கள் நன்கொடையாகவோ அல்லது வங்கி மூலமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவற்றை நிதி வழங்கும் நிறுவனங்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்ப அந்த விடயத்துக்கும் எங்களுக்கு தொழில் திட்டம் தேவை. பொதுவாக தொழில் திட்டம் செய்யறதின் முக்கியமான காரணங்கள் 3. ஒன்று செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு, மற்றது தொழில் தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு. தொழில் தீர்மானம் என்று சொன்னா இந்த தொழில் முயற்சி சாத்தியமா இல்லையா, எங்களுக்கு போடுற முதலீட்டுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் பார்த்துக் கொள்வதற்கு. அடுத்தது நிதி வழங்கும் நிறுவனங்களுக்கு சமர்ப்பித்து கடன் வசதியோ அல்லது நன்கொடையோ பெற்றுக் கொள்வதற்கு. அப்ப இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் பொதுவாக தொழில் திட்டம் என்று நாங்கள் தயாரித்துக் கொள்வோம். ஓகே, அடுத்தது நாங்க பார்க்கிறோம், நீங்க ஒரு தொழில் திட்டம் என்று சொன்னா அதுல என்னென்ன விஷயம் இருக்க வேண்டும் நீங்க என்றீங்க. பொதுவாக ஒரு தொழில் திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக இப்ப நாங்கள் இந்த தொழில் திட்டம் செய்யறதின் முக்கியமான நோக்கம் ஒன்றுல நாங்க பார்த்திருந்தோம், நிதி வழங்கும் நிறுவனங்களுக்கு அல்லது கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சமர்ப்பிப்பது. அப்ப அவர்கள் பொதுவாக ஒரு திட்டத்தை பார்க்கும் பொழுது அதுல முக்கியமா என்னென்ன விடயங்களை அவர்கள் கருதுவார், அவங்களுக்கு காசு தர வேண்டும் என்று சொன்னார். பொதுவாக நாங்க பார்க்கிறோம், ஒரு தொழில் திட்டத்துல முக்கியமாக 4 பிரிவுகள் உள்ளடக்கங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும்.
முதலாவது விடயம் வந்து சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொல்றது. இப்ப சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொன்னா அந்த தொழில் திட்டத்துல வந்து நான் என்ன பொருள் சேவை செய்ய போறேன், அந்த பொருள் சேவை என்று சொன்னா பொதுவாக தொழில் முயற்சிகள் வந்து நாங்க பார்க்கிறோம். தொழில் முயற்சிகள்ல வந்து உற்பத்தி செய்யலாம் அல்லது சேவை தொழில் முயற்சி இருக்கும். அதாவது வந்து உற்பத்தி செய்யறதுன்னு சொன்னா நாங்கள் ஒரு மூலப்பொருள்ல இருந்து ஒரு முடிவு பொருள் ஒன்று நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவற்றை தொட்டு உணரக்கூடியதாக இருப்பவற்றை வந்து நாங்கள் என்னென்னு சொல்றோம், உற்பத்தி தொழில் முயற்சி என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் மிக்சர் செய்கிறதா இருக்கும்னு சொன்னால் நாங்கள் கடலை கச்சான் வெறுப்பு அதுகள் எல்லாம் வறுத்து நாங்கள் மிக்சர் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் அந்த மிக்சரை இறுதியாக தொட்டு பறக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ அது வந்து உற்பத்தி தொழில் முயற்சி. இன்னும் ஒன்று இருக்குது சேவை தொழில் முயற்சி. அங்கே வந்து நாங்கள் முடிவு பொருளை தொட்டுடர முடியாது. இப்போ அழகு நிலையம் நடத்தி உள்ளது, மற்றது டியூஷன் சொல்லி கொடுக்கறது, மற்றது வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் திருத்தங்கள் போட்டோ காப்பி எடுத்துக்கோ அதுகள் எல்லாம் எங்கிட்ட அப்ப முடிவு பொருட்களை தொட்டுணர முடியாது. இவற்றை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா சேவை தொழில் முயற்சி. அப்ப முதலாவது விஷயம் அந்த சந்தைப்படுத்தல் திட்டத்துல உள்ளடக்குகின்ற முதலாவது விஷயம், நான் என்ன பொருள் சேவை செய்ய போறேன். இப்ப பெண்களுக்கான ஆடைகள் தைத்து கொடுக்கறதுன்னு சொன்னா ஓகே, பெண்களுக்கான ஆடைகள் என்னென்ன ஆடை, சாரி பிளவுஸா கவுனா ஸ்கர்ட்டா என்னென்ன பொருட்கள் என்னென்ன உற்பத்திகள் நாங்க செய்து கொடுக்க போறோம் என்று அதை இந்த விவரம் ஒன்று நாங்க கொடுப்போம். அடுத்தது இரண்டாவது விஷயம் நாங்க பார்க்கிறோம், யார் எங்கண்ட இலக்கு வாடிக்கையாளர். இலக்கு வாடிக்கையாளர் என்பது யார எங்கண்ட பொருட்களோ சேவைகளோ யார் பெற்றுக்கொள்ள போறாங்க. நாங்க செய்யற இப்ப எங்கண்ட உடுப்போட யாருக்கு நாங்கள் தச்சு கொடுக்க போறோம். அது சில நேரம் நாங்க தனிப்பட்ட ஆட்களும் வருவாங்க, எங்கண்ட இருக்கிற தனிப்பட்ட ஆட்கள் வருவாங்க பெண்கள். அதே மாதிரி சில பேர் வந்து இப்ப சில வாடிக்கையாளர் இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்கிற பெண்கள் வரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா சில புடவை கடைகளுக்கு நாங்கள் சில சாரி பிளவுஸ்களை தச்சு போட்டு அல்லது கவுனு தச்சு போட்டு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சாரி பிளவுஸோட கவுன் ஸ்கர்ட் அதுகள் செய்து நாங்கள் புடவை கடைகளுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த புடவை கடைக்காரன் வந்து எங்கிட்ட ஒரு இலக்கு வாடிக்கையாளராக இருப்பாங்க. அதே மாதிரி சில முன்பள்ளிகளுக்கான சீருடைகளை நாங்கள் தைச்சு கொடுக்குறோம்னு சொன்னா அந்த முன்பள்ளிகளும் வந்து எங்கிட்ட இலக்கு வாடிக்கையாளராக இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப யாருக்கு எங்கென்ன பொருள் சேவை கொடுக்க போறோமோ, யார் எங்கென்ன வாடிக்கையாளரோ அவரைத்தான் நாங்கள் பார்த்துக்கலாம். அப்ப இலக்கு வாடிக்கையாளர் யார் என்பது அந்த சந்தைப்படுத்தல் திட்டத்துல இரண்டாவது விஷயமா நாங்க பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது பார்க்கிறோம், எங்கென்ன இலக்கு சந்தை பிரதேசம் எங்க இருக்குது. நாங்க இருக்கிற வாடிக்கையாளர்கள் வந்து எந்த பிரதேசத்தில இருந்து கூடுதலாக வராங்க உங்கள்ட்ட பொருள் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த வாடிக்கையாளர் எந்த பிரதேசத்தில இருந்து கூடுதலாக வராங்க, அந்த இலக்கு சந்தை பிரதேசம் நாங்கள் அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்க பார்க்கிறோம், எங்கண்ட சந்தைப்படுத்தல் தொடர்பான விஷயத்துல நாங்கள் என்னென்ன தந்திரோபாயங்கள் எங்கண்ட விற்பனை வருமானத்தை அதிகரிப்பதற்கு நாங்கள் அதுல செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாங்கள் சந்தைப்படுத்தல் விடயத்திலே நாங்கள் அதுல பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. பொதுவாக நாங்கள் என்ன அங்கண்ட பொருள் விலை இடம் மேம்படுத்தல் போன்ற தந்திரோபாயங்கள் என்னென்ன செய்யலாம் எங்கண்ட விற்பனையை அதிகரிப்பதற்குன்ற விடயம் அதுல நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து விற்பனை முன்னுணர்வு. இதுதான் சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். நான் நாங்கள் தொழிற்திட்டத்துல முதலில் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோம் என்பதை நாங்கள் முன்கூட்டியே நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப அதுல வந்து விற்பனை முன்னுணர்வு நாங்க சொல்றது, பொதுவாக நீங்க செய்ய போற தொழில் முயற்சி தொடர்பாக ஒரு திட்டம் நீங்க போடுவீங்க. ஒரு மாசத்துல நான் எவ்வளவு உற்பத்தி அல்லது சேவை செய்து என்னால வருமானம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு மாதத்துக்கு விற்பனை முன்னுணர்வு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ள முக்கியமான விஷயம். சந்தைப்படுத்தல் திட்டத்தில் விற்பனை முன்னுணர்வு என்பது முக்கியமான விடயம். அப்ப அந்த விற்பனை முன்னுணர்வை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்கலாம், விற்பனை முன்னுணர்வு குறைவாக வருமானு சொன்னா இப்படி நாங்கள் எங்கெண்ட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக விற்பனை வருமானம் என்றது வந்து ரெண்டு விஷயத்திலோ இருக்குது. ஒன்று வந்து விற்பனை விலை, மற்றது வந்து விற்பனை அளவு. பொதுவாக நாங்கள் விற்பனை வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் விற்பனை விலையே ஒரு விலைக்கு மேலே எங்களால் கூட்ட முடியாது. ஏன்னு சொன்னா போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உற்பத்தி அளவை நாங்கள் கூட்டும் பொழுது எங்களுடைய விற்பனை வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த விஷயம் நாங்கள் இந்த விற்பனை முன்னுணர்வு மூலம் எங்கள்கிட்ட
சந்தைப்படுத்தல் திட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மற்றது நாங்கள் சந்தைப்படுத்தல் தொடர்பான செலவுகள் என்ற விஷயம் மட்டும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப நாங்கள் முடிவு பொருளை வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்ல மாட்டோம். சில நேரம் நீங்க தையல் கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்டயே வந்து பொருட்களை வேண்டுவாங்கன்னு சொன்னா நீங்க கொண்டு போய் கொடுக்க வேணும்னா அந்த செலவு இல்லை. சில நேரம் நீங்க அதை மேம்படுத்துறதுக்கு அது வந்து உங்கள்கிட்ட இப்படி ஒரு தையல் நிலையம் இருக்குது என்பதை நீங்க மற்றவருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஏதாவது செலவுகள் நீங்க செய்வீங்களேன்னு சொன்னா விளம்பரப்படுத்துறோம் ஏதாவது செய்வீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் செலவு ரைட். இவ்வளவு விடயங்களும் சந்தைப்படுத்த திட்டத்துல நாங்க பார்ப்போம். அடுத்தபடியா உற்பத்தி திட்டம் என்று சொல்றது. இப்ப உற்பத்தி திட்டத்துல நாங்கள் எப்படி எங்கண்ட தொழில் முயற்சியை செய்ய போறோம்ன்றத உற்பத்தி படிமுறை என்கின்ற விடயம் இருக்கும். அடுத்தது வந்து நிலையான சொத்துக்கள். இப்ப நாங்கள் பொதுவாக நிலையான சொத்துக்கள் என்று சொல்றது வந்து எங்கண்ட தொழில் முயற்சியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு போவதற்காக குறைந்தது ஒரு வருடத்துக்காக எங்கண்ட தொழில் முயற்சியோட இருக்கக்கூடிய வந்து நாங்கள் நிலையான சொத்துக்கள் என்று நாங்க சொல்றோம். அப்ப அந்த நிலையான சொத்துக்கள்ல வந்து முக்கியமாக நாங்கள் அதுக்குள்ள பார்க்கிற விடயங்கள் வந்து காணி, கட்டடம், இயந்திர உபகரணம், தளபாடம், மற்றது வாகனம் என்ற விஷயம் வந்து அந்த அளவு வந்து என்கின்ற நிலையான சொத்துக்கள் என்கின்ற விடயத்துக்குள்ள இருக்கு. அப்ப நிலையான சொத்துக்கள் என்னட்ட இப்ப எவ்வளவு இருக்குது, நான் எதிர்பார்க்கிறது என்ன என்ற விடயம் நாங்கள் அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது அவற்றில இருந்து நாங்கள் சில நிலையான சொத்துக்களுக்கு வந்து நாங்கள் அந்த பெருமான தேய்வு என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். அப்ப என்னன்னு சொன்னா பொதுவாக நிலையான சொத்துக்கள் சில நேரம் 3 வருஷமா 5 வருஷமா அதுகள்ல நாங்கள் என்ன செய்யும், அந்த இது பழுதடைந்து போயிடும். அப்ப திருப்பி நாங்கள் ஒரு உபகரணம் கொண்டு வேண்டும் சொன்னா நாங்கள் ஒரு செலவை வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளப்பட வேணும். அப்ப அந்த வகையில இந்த பெருமான தேய்வுங்கிற விடயம் அதுல நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது வந்து எங்கண்ட மூலப்பொருள் தேவை. இந்த நிலையான சொத்துக்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப நாங்கள் முதலே இந்த விற்பனை முன்னுணர்வுக்கும் இந்த உற்பத்தி திட்டத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப விற்பனை முன்னுணர்வுல வந்து நாங்கள் எவ்வளவு விற்பனை வருமானம் எடுக்க போறோம் என்று திட்டமிட்டோம் சொன்னா அவ்வளவு வருமானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அப்ப உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு மூலப்பொருட்கள் தேவை. மூலப்பொருள் என்று சொன்னா நாங்கள் பொதுவாக சொல்றது மூலப்பொருள் என்பது என்ன தானாகவோ அல்லது தன்னில உருமாற்றம் அடைந்தோ முடிவு பொருள் என்று ஒரு பகுதியாக இருப்பவற்றை வந்து நாங்கள் மூலப்பொருட்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். தையல் செய்கிறதுன்னு சொன்னா தையலுக்கான மூலப்பொருள் என்னவா இருக்கும்? பொதுவாக தையலுக்கான மூலப்பொருளாக நாங்கள் பயன்படுத்துறது வந்து நூல், பட்டன், லேஸ், ஸ்டீஃப் அதுகள் எல்லாம் மூலப்பொருட்களாக இருக்கும். மற்றது வந்து சில நேரம் நீங்களாகவே துணியை வேண்டி தச்சு புடவை கடைகள் கொடுப்பீங்கன்னு சொன்னா துணியும் ஒரு மூலப்பொருளாக வரும். சில பேர் ஓடருக்கே துணியை கொண்டு தருவாங்கன்னு சொன்னா நாங்கள் அதை மூலப்பொருட்களை சேர்க்க தேவையில்லை. அடுத்தது மூலப்பொருள் தேவை எவ்வளவு ரெண்டு பேரும் எவ்வளவுக்கு நாங்கள் எவ்வளவு விற்பனை வருமானம் எதிர்பார்க்கிறோமோ அவ்வளத்தையும் செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் தேவை. அடுத்தது வந்து நாங்க பார்க்கிறோம் ஊழியர். அப்ப நாங்கள் வேலை செய்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சம்பளம் மட்டும் நாங்க போட்டுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப அந்த விஷயம் நாங்கள் ஊழியர் என்ற விடயத்துக்குள்ள எங்கிட்ட செலவு வரும். மற்ற அதை விட உற்பத்தி மேந்தலைகள் என்று சொல்லி இதை விட வேறு ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்வதற்கு தேவையான செலவுகள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அவற்றை நாங்கள் இதுல சேர்த்துக் கொள்வோம். என்னென்ன வரும்? சில நேரம் நாங்கள் மிஷினில் மின்சாரத்தில் இயங்குகின்ற மிஷினை நாங்கள் இயக்கமா இருக்கும் என்று சொன்னால் மின்சாரத்துக்கான ஒரு செலவு ஒன்று வரும். சில நேரம் நாங்கள் அந்த இயந்திர உபகரணம் வச்சிருப்போம் என்று சொன்னால் இயந்திர உபகரணங்களை வந்து திருத்தம் பழுது பார்த்தல் செய்ய வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கு கொஞ்சம் காசு நாங்க பெறக்கூடியதா இருக்கும். மற்றது சில நேரம் எங்கள்கிட்ட சொந்தமாக அதை செய்யறதுக்கான ஒரு இடம் இல்லை, இன்னொரு இடத்துல வச்சு நாங்க செய்ய போறோம் என்று சொன்னால் அந்த இடத்தை கொடுக்குற வாடகை எங்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப அவ்வாறான அந்த உற்பத்தி மேந்தலைகளும் இந்த செலவுகளுக்குள்ள நாங்கள் என்னென்ன வரும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். இதை மூனை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த உற்பத்தி திட்டத்துல முக்கியமா நாங்க செய்வது எங்கென்ன பொருளோ சேவையோ செய்வதற்கு தேவையான உற்பத்தி செலவு எவ்வளவு வரும் என்பதை நாங்கள் கணிப்பீடு செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப உற்பத்தி திட்டத்தின் முக்கியமான விடயமாக இருப்பது வந்து உற்பத்தி செலவு கணிப்பீடு தான் முக்கியமானதா இருக்கும். அடுத்தது நாங்கள் முகாமைத்துவ திட்டம் என்று முகாமைத்துவ திட்டத்துல வந்து அந்த நாங்கள் சில ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்ய வேணுமாக இருந்தோம்னு சொன்னா வியாபாரத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட வேணும். அப்ப இந்த முறையில நாங்கள் பதிவு செய்ய போறோம். ஒரு தொழில் முயற்சியாளர் என்ற வகையில என்னட்ட அந்த தொழில் முயற்சி தொடர்பான திறன் அனுபவங்கள் எந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குது.
மற்றது வந்து எங்கென்ன தொழில் முயற்சி தொடர்பாக என்னட்ட எப்படி நாங்கள் அந்த தொழில் முயற்சியில உள்ள செயற்பாடுகளை என்ன மேற்கொள்ள. பொதுவாக நாங்கள் எங்களோட தொழில் முயற்சியில 4-5 செயற்பாடு இருக்கும். என்னென்ன இருக்கும்? கொண்டு போய் பொருளை சந்தைப்படுத்தணும், பொருளை உற்பத்தி செய்ய வேணும், உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளப்பட வேணும், மற்றது எங்களுக்கு தேவையான வரவு செலவுகள் எங்க நிதி கணிப்பீடு இருக்கும், மற்றது வந்து நிதியை கையாளுமை. அப்ப அவற்றை யாரா செய்ய போறோம் என்று சுயதொழில சில நேரம் ஒரு ஆளே எல்லா வேலையும் செய்யக்கூடியதா இருக்கும். சில நேரம் அந்த வேலையை எங்கட குடும்பமா செய்யறோம்னு சொன்னா குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர் எங்களுக்கு சந்தைப்படுத்தலுக்கு துணையா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா எங்கட கொள்வனவுக்கு துணையா இருக்கலாம், நான் உற்பத்தி அதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த வகையில் எப்படி அந்த நிறுவன கட்டமைப்பு அதுக்குள்ள ஒன்று இருக்குது. அப்ப எப்படி எங்கண்ட தொழில் முயற்சி செய்ய போறோம் என்றதுக்கான செயற்பாடுகளை யாரால் செய்ய போறோம் என்ற விடயங்கள் நாங்கள் அதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப இறுதியா இருப்பது வந்து நிதி திட்டம். இப்ப இந்த நிதி திட்டத்துல வந்து முக்கியமா நாங்க பார்க்கிற விஷயம் வந்து எங்கள்ட தொழில் முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது விரிவாக்குறதுக்கு தேவையான மொத்த காசு. அந்த மொத்த காசுல எந்த பங்களிப்பு எவ்வளவு, மற்றது வந்து நான் எதிர்பார்க்கிற நன்கொடையோ கடன் எவ்வளவு என்ற விடயம் நாங்கள் அதுல பார்ப்போம். அப்ப அந்த விஷயம் வந்து பொதுவாக அந்த திட்ட செலவு என்று நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்ப திட்ட செலவு பார்ப்போம். மற்றது 2வது விஷயம் வந்து திட்டமிடப்பட்ட லாப நட்ட கூட்டணின்ற விடயம் ஒன்று நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப நாங்க இவ்வளவு காசை போட்டு அந்த தொழில் முயற்சியை செய்ய இல்லை, எங்களுக்கு அந்த தொழில் முயற்சினால ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு வருடத்துக்கு இவ்வளவு லாபம் எனக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு விடயம் இருக்குது, காசு பாய்ச்சல் என்று சொல்லி நாங்க கேஷ் ஃப்ளோன்னு சொல்றது. பொதுவாக நாங்கள் அதையும் நாங்கள் இதுல செய்கிறோம். பொதுவாக நாங்கள் எங்கெண்ட தொழில் முயற்சியை தடை இல்லாமல் கொண்டு போகணும் என்று சொன்னால் எப்படி எங்கெண்ட நிதி முகாமைத்துவத்தை நாங்கள் செய்து கொள்ளப்பட வேணும். இப்ப அநேகமாக இப்ப கடைக்காரர் எல்லாம் இப்ப அநேகம் கடந்த காலங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல நிதி கடை நடத்துபவர்கள் வந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு போனதுக்கான காரணமே வந்து சரியான காசு முகாமைத்துவம் இல்லை. பொதுவாக அந்த காசு பெட்டிக்குள்ள காசு இல்லைன்னு சொன்னா அவர் வெளியில கடன் வேண்டுவார். ஆனா அந்த கடனுக்கான வட்டி கூடுதலான கட்ட வேண்டி இருக்கும். ஆனா அண்டைய நிலைக்கு அவர் என்ன செய்திருவாருன்னு சொன்னா வேண்டி அந்த வங்கி கடனோ வேறு கடனை முடிச்சிடுவார். ஆனா திருப்பி அந்த வட்டிக்கேற்ற வகையில அவற்ற வருமானம் அவரால் உழைக்க முடியாது. அப்ப திருப்பியும் ஒரு சிக்கல் வரைக்கும் திருப்பியும் அந்த கடனை வேண்டி கடனாலே யார் மூழ்கி அந்த இதை கொண்டு வரும். அதே அதுக்காக நாங்க பொதுவாக எங்கள்ட தொழில் முயற்சியாளர்கள் வந்து இப்பவும் சரியான ஒரு கணிப்பீடு செய்து சரியான ஒரு காசு பாய்ச்சல் எங்கள்ட தடை இல்லாமல் கொண்டு போறதுக்கு நாங்க செய்து கொள்ளப்படணும். அந்த விஷயம் இருக்கும், காசு பாய்ச்சல் இருக்கும். அடுத்தது இறுதியா நாங்க பார்க்கிற நிதி திட்டத்துல நிதி பகுப்பாய்வு இருக்கு. அதுல முக்கியமா நாங்க பார்க்கிற விடயம் வந்து முதலாவது முதலீட்டின் மீதான திரும்பல் என்று சொல்றது. நாங்கள் இதுல போட்ட திட்ட செலவுக்கால எங்களுக்கு எவ்வளவு வருடத்துக்கான தேறிய லாபம் எவ்வளவு வருது என்றதை பார்த்து வருடாந்த தேறிய லாபத்தை எங்க மொத்த திட்ட செலவால பிரிச்சு 100ஆல பிரிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு முதலீட்டின் மீதான திரும்பல் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது லாப வீதம் இருக்கு. நாங்க போடுற விற்பனையால எங்களுக்கு எவ்வளவு லாபம் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த விஷயம் நாங்கள் இதென்னக்கூடியது. அப்ப இவ்வளவு தான் நாங்க தொழில் திட்டத்தில் உள்ள 4 பிரிவுகள். அது வந்து சந்தைப்படுத்தல் திட்டம், உற்பத்தி திட்டம், முகாமைத்துவ திட்டம், நிதி திட்டம். இந்த 4 பிரிவுகள்ல உள்ள விடயங்கள் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இப்படி நாங்க செய்யும் பொழுது எங்க தொழில் திட்டம் செய்யறதுனால எங்களுக்கு இறுதியாக எங்களுக்கு தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது எங்க லாப நட்ட கூட்டு, மற்றது வந்து காசு பாய்ச்சல் கூட்டு அவற்றை வச்சுக்கொண்டு எங்க தொழில் முயற்சி எப்படி நாங்கள் சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டும் சொன்னால் எப்படி செயற்பட வேண்டும். சில நேரம் நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கும் சொன்னால் எப்படி எங்க வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படி எங்கிட்ட செலவுகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதா இருக்கும். ரைட், எப்படி எங்கிட்ட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வேறு என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளப்படும் என்ற விடயங்களையும் நாங்கள் இந்த தொழில் திட்டம் தயாரிக்கிறதுனால நாங்கள் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப இவ்வளவு வந்து நாங்கள் தொழில் திட்டம் மூலம் நாங்கள் பெறுகின்ற நன்மைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும்.